ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போயிட்டு தமிழ் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பேசிக்கான விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, ஐட்லிங் வந்து நிற்கவும் முடியுது. அதுக்கு நம்ம எப்படி பேசிக்காக நம்ம செக் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இதை வந்து நம்ம பெருசாக நினச்சின்னு இருக்காங்க. ஒரு டியூப்பு கட் ஆச்சுன்னா கூட இந்த ஐட்லிங் வண்டியில் நிற்கவே நிற்காது, வண்டி ஆஃப் ஆகினே தான் இருக்கும். இது அப்படியே போக போக மைலேஜ் பிரச்சனையாக கூட மாறலாம். ஓகேங்களா? ஏன்னா வண்டி ஆஃப் ஆகினே இருந்தால் நீங்கள் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். அதனால் சின்ன விஷயம் தான் இது. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வராது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வண்டி கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஐட்லிங் கம்ப்ளைண்ட் தான். வண்டியில் ஐட்லிங் கம்ப்ளைண்ட்டு, ரன்னிங்கில் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் கூட மைலேஜ் கூட ட்ராப் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் இது சின்ன விஷயம் தான், இது பேசிக்காக நீங்களும் கற்றுங்க. இப்போ நீங்கள் BS4 இல்லை 3 வண்டி வச்சுருக்கீங்க, இதுமாதிரி சாய் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா வண்டியிலும் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ இதில் தான் பிரச்சனை வருமா உங்களுக்கு. ஒரு சமயம் உங்களுக்கு மைலேஜ் வரலன்னா இந்த சாய் யூனிட் கட்டி நம்ம அந்த கார்பனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இப்போ வண்டி நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போதே ஆஃப் ஆகுது, இல்லை ஐலிங்காக நிற்கலன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த டியூப்பில் வர பிரச்சனை கூட அதுமாதிரி ஆகலாம். இப்போது நீங்கள் ஆக்சிலேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஸ்லைடு கீழே இருக்கும், அப்போது தேவையான காற்று பெட்ரோலும் போகாது. அதனால் இதில் ஒரு டோர் ஓப்பன் ஆகி இதில் வழியாக காற்று எட்டுக்கு போகும். எட்டுக்கு போய் தான் வண்டி வந்து ஐலிங்கில் நிற்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த டியூப் எதனா கட் ஆச்சுன்னா அது மாதிரி ஆகும். இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுப்பேன். இப்போ மேக்ஸிமம் நிறைய வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை வருது. இதுக்கு சிம்பிளாக ஒரு 30 ரூபா 20 ரூபா செலவு தான். பாருங்கள், கற்பனை கற்பனை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். ஆனால் எங்கேயும் ஏர் லீக் ஆகிற சவுண்டு வருது, தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் இப்போ நம்ம வண்டி விடும்போது இதுமாரி ஆஃப் ஆகிடும். இப்போ வண்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம ஐலிங் வைக்கிறோம். இப்போ வண்டி ஆஃப் ஆகுதுன்ற நம்ம ஐலிங் வைக்கிறோம். கையெழுத்து இவ்வளோ ஐலிங் இருக்குது. ஆனால் திருப்பி நம்ம ஐலிங் கம்மி பண்ணுறோம், ஏன்னா அதிகமாக இருக்குன்ட்டு. அப்புறம் லைட்டாக ரேஸாக இருக்குது, இன்னும் கம்மி பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ ஐலிங் இருக்கும்போது வண்டி ஓட்ட முடியாது, கீர் போட்டால் டைட்டாக இருக்கும். அதனால் கம்மி பண்ணலாம். வண்டி சோக்கில் சாரி இது இருக்கும்போது தெரியுதுங்களா, ஏர் லீக் ஆகிற சவுண்டு. வண்டி அப்படியே பிடிச்சி விடுது. இந்தமாரி ஓடினே இருக்கும், அவ்வளோதான். இதுமாரி ஆஃப் ஆகிடும் பட்டுன்ட்டு. இதுமாரி நம்ம சிக்னலில் இருக்கும்போது வண்டி ஹீட் ஆனால் கூட இதே பிரச்சனை தான் இதில். ஆனால் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிரச்சனையை. இப்போ இந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூப் நம்ம கட்டுறோம். இந்த 2 சைடும் நம்ம கட்டிடணும் டியூப்பை. கைட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதனால் இதுமாரி டேமேஜ் தெரியுதுங்களா, இதுமாரி கட்டாயி இந்த இலை அடித்த மாதிரி வண்டி ஹீட்டில் கூட எங்கன்னா உறைஞ்சி கூட இந்தமாரி டியூப் ரொம்ப ஹார்டாகி இந்தமாரி ஹோல்ஸ் இருந்தாவே ஏர் அந்த பக்கம் லீக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாய் யூனிட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்ட வேணும். ஓகேங்களா? இதை வண்டி ஃபஸ்ட்டு டோர் வண்டி கேட்டுங்க. உங்களுக்கு ஐலிங் நிற்கலையே ஆஃப் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த BS4 3க்கெலாம் கண்டிப்பாக இதுதான் பார்க்கணும். கார்பரேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை கரெக்டாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இதை நம்ம ஷேக் பண்ணவே கப்பு மாரி வெளில வந்துடும். ஓகேங்க, பாருங்கள். இது கார்பன் அதிகமானால் கூட இதுமாரி ஆகும். அதேமாதிரி இதில் வந்து ஓட்டை கிட்ட எதனா ஹோல்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக இதுமாரி ஆகும். இப்போ என்ன பண்ணால் பெட்ரோல் பூச்சி இந்த டோரையும் இதுங்க கார்பன் ஆகிருக்கு. இது ஓஸ் வழியாக அடப்பு இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது பெட்ரோல் போட்டு அப்படியே க்ளீன் பண்ணாமல் போகிறோம். பெட்ரோல் பூச்சி இந்த மாதிரி சிம்பிளாகவே பண்ணலாம். அப்படியே பெட்ரோலும் கொஞ்சம் வருதான்னு பாருங்கள்.
லைட்டாக இங்கே பெட்ரோலும் லைட்டாக ஊற்றிட்டு அப்படி க்ளீன் பண்ண வேண்டியதான். ஒரு துணியத்தை நல்லா துவச்சிட்டு நல்ல கிளாத் வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணுங்க. அதை இது கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கைட்டி க்ளீன் பண்ணாவே ஓகே, நல்லாயிருக்கும். ஐலிங்கில் பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே மாட்டிட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். இது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது டேமேஜ் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக பிரச்சனை தான். ஓகே ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக அதே மாதிரி வச்சு மாட்டிட்டு இது பண்ணுறது மிஞ்சம்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. சும்மா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களே கரெக்டாக டக்கு கட்டி க்ளீன் பண்ணிட்டு மாட்ட வேண்டியதான். இது ஸ்கூட்டருக்கும் போடணும். ஓகேங்களா, ஸ்கூட்டரில் வந்து ரைட் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். சீட்டை கட்டினா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இப்போ வர மாடல்லாம் இந்த இறங்கி இதெல்லாம் கிடையாது. BS6 வந்துச்சு, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் தான். இப்போ நம்ம பழைய வண்டி வச்சுருந்தால நம்ம இதை போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ ரெண்டும் டைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கட்டான டியூப்பை இந்த கட்டான டியூப் இருக்குது, இதை நம்ம பாதியாக கட் பண்ணி அப்படியே போடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் புது டியூப் வாங்கிக்கலாம். நான் ஒரு 30 ரூபா அப்படி வரும். இல்லைன்னா டியூப் நம்ம அந்த எந்த இடத்துல கட் ஆகிருக்கு அந்த இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சொல்ல வேண்டியதான். ஓகே, இப்போ வச்சு மாட்ட வேண்டியதான். கரெக்டாக இந்த மேனிஃபோல்டில் வரும். அது கரெக்டாக அங்கே ஒரு இது ஜாயிண்ட்டு, இந்த ஒரு ஜாயிண்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுப்பா. நல்லா உள்ள இருக்குது இப்படியா. ஐலிங் ரொம்ப கம்மி. பாருங்கள், ஐலிங் லைட்டாக வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸும் ஆகாது. ஐலிங் அதிகமாக வச்சா கரெக்டாக இருக்கும், வண்டி ஆஃப் ஆகாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஐலிங் கம்மியாக வச்சுருந்தோம், அதனால் இப்போ கரெக்டாக இருக்கிறோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி திருப்பியா ஒன்றும் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ண. ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை கைட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த டியூப் எங்கே டேமேஜ் இருக்காங்க கட் பண்ணி போட்டாவே ஐலிங்கே கரெக்டாக நிற்கும். வண்டி எதுவும் ஆஃபாக ஆகாது உங்களுக்கு, ஐலிங்கே கரெக்டாக நிற்கும். இதுக்காக மோஸ்ட்டு டக்குன்னு கார்பரேட்டர் கைட்டு க்ளீன் பண்ணாதீங்க. முதல்ல இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதே பிரச்சனை இருக்கும்போது நம்ம கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் பிளக்க பார்க்கணும். ஓகேங்களா, அதனால் இந்த டியூப் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தேவைப்பட்ட டியூப் மாத்திரம் மாற்றிடுங்க. 30 ரூபா முடிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஆனால் கமெண்ட் தான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான். கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா, பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறது சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான். அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டியை பற்றி A to Z எல்லாமே கற்று வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு வண்டி ரன்னிங் ஆச்சுன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் தான் இது பேசிக்கான செக்அப் தான் இது. ஓகேங்களா, அதனால் ஒரு வண்டி ஆஃப் ஆகுது, ஐலிங் நிற்கலை அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் இதை தான் கட்டி பார்க்கணும். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, மற்றவங்க அதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க ஃப்ரெண்டுங்க எதனா பிரச்சனை கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணாவே ஒரு இது தானே. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.